ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது இந்த சில வாட்டி கத்த வேண்டி வரும். அதுக்கு கத்துறாரு இவருன்னு சொல்லி கெட்டவராக்கிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். வெற்றியோட படத்தை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர் எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோ அப்படியே போட்டுருணும், அப்படியே பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்லி முடிக்கிறாங்க, கொள்கை இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை தான் உண்டாக்குவாங்க. அதை பார்த்து நிறைய பேர் விஜய் சார் தான் இவரை சுட்டி காட்டுறாரா, இல்லை அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களை சுட்டி காட்டுறாரா? ஸோ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டியது இருக்கு. விஜய் சாருக்கு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ வேற இன்னொருத்தர் பேர் சொல்லலாம், அவருக்கும் அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ சொல்லி விட்டேன், அந்த பேரெல்லாம் சொல்லி விட்டேன். இப்போ பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்குன்னா வெற்றிமாறன் அவரோட தொடர்ந்து அவரோட படத்துல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆடியன்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்துல எந்த வாத்தியாருக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு சொல்லி, ஏன்னா அவரோட லைஃப் அப்படிதான் நடந்திருக்கும். எப்படி அவர் வாத்தியார் இந்த கம்யூனிசம்குள்ள வந்தாருன்னா அவரை கைடு பண்ண ஒரு ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நல்லா அடிச்சு எங்க அம்மானோட வந்து எங்க அம்மா அடி வாங்கி அது ஒரு பெரிய இது. அப்போ அந்த பெரிய ரூலர் வச்சிருப்பாரு, இவ்வளவு பெருசா இருக்கும் உடன் ரூலர். அதில் அடித்தா காலையை உடஞ்சிரும். போஸ்டில் வீசினார். நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம், சின்ன பசங்க டக்குன்னு பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஆகிட்டு அவர் லூஸாக வச்சிருந்தார். அவர் காலையில் பட்டுச்சு. 1 நேரம் உட்காந்துருந்தார் அந்த வலி தாங்க முடியாமல். அப்படி என் காலில் பட்டிருந்தா என்ன இருக்குன்னு ஒரு யோசிக்கவே இல்லை. அப்போ சினிமாவில் நீங்க பார்க்கும்போது நிறைய காமெடியன்ஸ்லாம் பார்ப்பீங்க. யாரெல்லாம் ரொம்ப ஃபன்னியா நகைச்சுவா இருக்காங்களோ ரியல் லைஃப்ல ரொம்ப வில்லத்தனமா இருப்பாங்க. சினிமாவில் நீங்க யாரை ரொம்ப வில்லனா பாக்குறீங்களோ உங்க ரியல் லைஃப்ல அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க. இது எங்கேதோ ஒரு வகையில கிஷோர் அவர்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஏன்னா இப்ப உங்க வாழ்க்கை பத்தி பார்க்கும்போது சினிமா, அதை விட்டா எனக்குன்னு ஒரு உலகம், ஸோ உலகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை. ஸோ இது நீங்க அப்பத்துல இருந்தே பிரிச்சு வச்ச ஒரு விஷயமா, இல்ல ஹவு டு யூ கன்ஸ்ட்ரக்டட் யூ வேர்ல்ட்? எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கிறது, அதனால இப்படி இருக்கேன். அது இல்லாம அப்படின்னு நம்ம கிளியரா எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணி சொல்லிட முடியாது. அங்கே காமெடியன்ஸா இருக்கிறவங்க இல்லை நல்லவங்களா இருக்கிறவங்க இங்கே அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் ஒவ்வொரு மாதிரியோட தான். ஒருத்தர் கெட்டவர்னு சொல்றதும் அது ஒரு பர்செப்ஷன் தானே. எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் உங்களை கெட்டவர்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்படிதான் எல்லாமே. ஸோ எப்பயுமே ஒவ்வொரு படங்கள் நீங்க பண்ணும் போதும் அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக விடுதலை ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அது கொடுத்த எண்ணங்கள் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரா நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன். அந்த துண்டுலாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் படங்களை நீங்க இல்லாம எப்படி சார் அந்த ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்திருக்கு விடுதலை? நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கும். ஏன்னா ஆனஸ்டா இருக்கும். நல்லா வந்திருக்குங்கிறது எதை வச்சு நம்ம சொல்றது, எந்த பேராமீட்டர் வச்சு சொல்றது? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மக்களுக்கும் அப்படிதான் இருக்கணும்னு எல்லாம் நான் சொல்ல வரல. பட் வெற்றிமாறன் தொடர்ந்து அவரோட படத்துல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆடியன்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் ரொம்ப ஓப்பன் மைண்டடோட வர போறாங்க. இவர் ஆனஸ்டா ஒரு விஷயத்த பேசுறாரு இந்த படத்துல, ஒரு ஆனஸ்டா ஒரு கதையை சொல்ல போறாருன்னு நம்பிட்டு தான் வராரு. இவரும் அதுக்கு கரெக்டான இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா ஆனஸ்டா கதையை சொல்லிட்டே வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல அவரோட ஆடியன்ஸ் கூட அவருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ விடுதலை நிறைய பேர் யோசிக்கும் போது சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன படமா வெற்றிமாறன் ஆரம்பிச்சாரு, அது ஒரு கட்டத்துல பாகம் 1 பாகம் 2 மாறுச்சு. இன்ஃபேக்ட் பார்ட் 2 கூட போன வருஷமே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அது எதிர்பார்த்ததை விட பட்ஜெட்டாகவும் சரி நாட்களாகவும் சரி எல்லாமே ப்ரொலாங் பண்ணிட்டு போகுது. இப்போ பார்ட் 1 பார்க்கும்போது கதைநாயகனாக சூரி, வாத்தியாராக விஜய் சேதுபதினு பாக்குறோம். இப்ப இங்க பார்க்கும்போது ட்ரெய்லர்ல கேட்டா அது 2-3 ஷாட்ல தான் சூரியே வராரு, மொத்த கதையும் வாத்தியாரை நோக்கி போனத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு கதையா சொல்லும் போது மொத்த பார்ட்டோட கதை சொல்லியிருந்தாரா, இல்ல உங்களுடைய பார்ட் பட சொல்லியிருந்தாரா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் மொத்த கதையும் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருந்தாரு. போன படத்திலும் நடிக்க வேண்டியது முடியல, அப்போ ஏதோ இது வேற ஏதோ பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த படத்துல எந்த வாத்தியாருக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு சொல்லி, ஏன்னா அவரோட லைஃப் அப்படிதான் நடந்திருக்கும். எப்படி அவர் வாத்தியார் இந்த கம்யூனிசம்குள்ள வந்தாருன்னா அவரை கைடு பண்ண ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் நான் இருக்கேன். ஓகே, நைஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ வெற்றிமாறன் சார் இந்த ஸ்டேஜ்ல கூட டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் பேச வராரு, பட் சம்திங் இஸ் அப்செட், டக்குன்னு மைக் வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ரொம்ப கோவக்கார மனுஷனா இருக்கு அவரை, எப்படி ஒரு செட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. ஸோ உண்மையிலேயே செட்லிங் அப்படிதானா சார்? செட்டுன்னு வந்துட்டு அது இன்னும் பயங்கர ஒரு கோவமா ஒரு ஃபேஸ்ஃபுல்லா இருப்பாரா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் முதல்ல இருந்தே இருந்தவங்க எல்லாம் பொருளாதாரல இருந்தே இருக்கவங்கள நம்ம பார்த்துருக்கோம் அவரை. ஸோ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் இருந்திருக்கு.
பட் அந்த வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தானே டைரக்ட் பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்களோட விஷனை வந்து எல்லாரையும் வச்சு அதை வந்து உண்டாக்குறது அங்கே வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஒர்க். நான் அதை ட்ரை பண்ணி இப்போ நான் ஃபுல்லாக வில்லன் ஆகிட்டேன் எங்கள் டீமில். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது இந்த சில வாட்டி கத்த வேண்டி வரும். அதுக்கு கத்துறாரு இவருன்னு சொல்லி கெட்டவராக்கிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஏன்னா ஒரு லிமிட்டட் பட்ஜெட் இருக்கும், லிமிட்டட் டைம் இருக்கும். இந்த டைமுக்குள்ள கிரியேட்டிவாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணது எல்லாத்தையும், இமேஜின் பண்ணது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும். அதுவும் வேற யாரையோ வச்சு. ஸோ வெறும் நீங்களே பண்றதா இருந்தால் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் உங்க லிமிடேஷன், அதை வச்சுதான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. அது இல்லாம வேற ஆளை வச்சு பண்ணும்போது அவங்களோட லிமிடேஷன், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அங்கே கொண்டு வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். எஃபெக்டிவாக படம் தான் காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம கத்துறோமோ அழுகுறோமோ எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா, வடச்சனை எப்போ சொல்லியிருந்தார்ல படம் எடுக்கும் போது, ஏன்பா அந்த அன்பு கேரக்டரை விட ராஜன் கேரக்டர் எனக்கு இன்னும் பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிருந்த ராஜன் வகையறான்னு அதுக்கே ஒரு தனி கதை எழுதி படம் எடுத்தாரெல்லாம் கேள்விப்பட்டோம். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்க என்ன தோணுச்சுன்னா, ஒரு கட்டத்துல சாருக்கு சூரிய கேரக்டரை விட விஜய் சிவா அந்த கேரக்டர் மேல அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த கேரக்டர் இன்னும் பெருசு பண்ணி இப்ப பார்ட் 2ல பார்க்கும்போது சூர்யா அவர் கேரக்டரை விட வாத்தியார் தான் நிக்கிறாருன்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? வெற்றியோட படத்துல எப்பவும் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லா படத்துலயும் எல்லா கேரக்டர்ஸும் மேஜர் கேரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அதோட கதையே இருக்கும். அது கதையை நோக்கி அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டரை வச்சு அது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க கண்ட்ரோல் பண்ணா, நீங்கள் அந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணால் கதையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கதையை கண்ட்ரோல் பண்ணால் தான் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும். இவர் எதையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டார், அப்படியே விட்டுருவார். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஆர்கானிக்காக கதை வளரும் அங்கேருந்து. ஸோ இப்படி ஒரு ஆர்கானிக்காக போட்டிருக்கிற கதையை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணாமல் இருந்தால் அதுவே ஒரு அழகு தானே. ஸோ இப்போது நான் சொல்லிட்டு அதை வெற்றியோட படத்தை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர் எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோ அப்படியே போட்டுருணும், அப்படியே பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அந்த சுருக்கிறது வந்து நிறைய மிஸ் ஆயிடுதுன்னு எனக்கு தோணுது. சரி, இப்ப இந்த மாதிரி படங்கள்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் அதிகமா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ அதை பயங்கரமா காட்ட வேண்டியது இருக்கும். இன்ஃபேக்ட் அதுல இளவரசு சார் அவர் சொல்ற டைலாக் வந்து கலைஞர் கருணாநிதியை குறிக்குதோ, அந்த தண்டவாளத்துல தலை வச்சதாலதான் இன்னைக்கு நீங்க படிக்கிறேன்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னும் ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, கடைசியா கமல் ஃபைனலா ஒரு டைலாக் சொல்லி முடிக்கிறாங்க, கொள்கை இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை தான் உண்டாக்குவாங்கன்னு. அதை பார்த்து நிறைய பேர் விஜய் சாரதான் இவரை சுட்டி காட்டுறாரா, இல்ல அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களை சுட்டி காட்டுறாரா? சோ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டியது இருக்கு. ஆனஸ்டி ரொம்ப முக்கியம் எனக்கு தோணுது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து எல்லாருமே பொலிட்டிக்கலாக கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பேசுறேன்னா, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்னா ஏதோ விஷயத்தை மறைச்சு பேசுனா பொலிட்டிக்கலாக கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நான் அதான் யாருக்கு வேணாலும் அதை நீங்கள் இப்போ விஜய் சாருக்கு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க, நான் வந்து இப்போ வேற இன்னொருத்தர் பேர் சொல்லலாம், அவருக்கும் அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ சொல்லி விட்டேன், அந்த பேரெல்லாம் சொல்லி விட்டேன், இப்போ பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் யோசிச்சு ஐயோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது படத்துக்கு பிரச்சனை ஆகிட போதா. ஸோ ஃபைனலாக வந்து படம் போய் ஜனங்களுக்கு சேரணும்ல, அப்போ தான் அந்த படம் கம்ப்ளீட் ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ ஜனங்க தான் அதை முடிவு பண்ணணும், யாருக்கு போய் சேரும், யாருக்கு இது இருக்குது. பட் இட்ஸ் அ பீரியட் ஃபில்ம். அப்போ இருந்த ஐடியாலஜிஸ் இதெல்லாம் வந்து அங்கிருந்த ஐடியாலஜிஸ் தான், அங்கிருந்து வந்த வரிகள் தான் இதெல்லாம். ஸோ நம்ம இப்போ அதை அப்ளை பண்ணணும்னா எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஏன்னா எல்லாமே ரிலவெண்ட் தான். அங்கே அப்போ இருந்த பிரச்சனைகள் இனிக்கும் இருந்துட்டே இருக்கு. அப்போ இருந்த ஜனங்கள் அப்படியே இருக்காங்க. இப்போ அவ்வளோ பெருசாக ஒன்றும் மாறல, இந்த ஆப்ரேஷன் கூட மாறல. ஸோ எல்லாமே வேற வேற மாதிரியா இருக்கு. இப்போ அவ்வளோதான், வேற விதமா அந்த ஆப்ரேஷன் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இல்ல விடுதலை 2 நிக்குமா இல்ல 3 ஏதாச்சும் கண்டினியூ ஆகுமா? ஃபுல்லா ரொம்ப டயரிங் ப்ரோசஸ். இது வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் ஃபில்ம் பண்றது இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அது வேற மாதிரி தான் அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார்ல, ஆடுகளம் மாதிரி, பொல்லாதவன் மாதிரி. அதுலயும் பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் தான் ஆடுகளம்லயும் இருக்கு. இதே ஜாதி தான் இருக்கு, இதே மதம் தான் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த பாலிடிக்ஸ் தான். பட் வேற மாதிரி இருக்கு, அது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படிதான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா விட மாட்டாங்களே இவங்க, ஆனஸ்டா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒரு படமா எடுக்கிறத விட எடிட்ல நிறைய கட்ட ஆகுதா? உண்மையிலே நான் சொல்றது கொஞ்சம் படத்துல ஸ்ட்ராங்கா சொன்ன விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க வெற்றி சார் வந்து எடிட் டேபிள்ல பயங்கரமா மாத்தாரு, டப்பிங்ல இன்னும் அது பயங்கரமா படமே மாறிடும், டோட்டலாவே மாறிடும் டைலாக்லான்னுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை?
இல்லை மாறுறது வந்து அதான் மெயினாக வந்து லென்த்தை குறைக்கிறதுக்காக தான். ஸோ ஏன்னா அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கதை அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த கேன்வாஸ் ரொம்ப பெருசாகிடும், ஃபுட்டேஜும் பெருசாகிடும். எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லணும். இப்போ நம்ம வடச்சென்னை பற்றி இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். அந்த ஜெயில் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் எல்லாமே கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா மெயின் விஷயத்த சொல்றது அதெல்லாம் ஓகே வேணாம் விட்டுறலாம் சொல்லி அதெல்லாம் இருந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கு. வடச்சென்னை தெரிஞ்சு ஒரு நார்கோ சீரிஸ் மாதிரி ஒரு 10 எபிசோடா போட்டா கூட பார்க்கலாம். கண்டிப்பா. அப்போ சீரீஸ் எல்லாம் அவ்வளவு பாப்புலரா இருக்கலாம்ல. ஸோ அதனால வந்து அப்போ பண்ண முடியல. இப்போ பண்றதா அந்த படத்தை டெஃபினெட்லி சீரியஸா பண்ணிருக்கலாம். அது இல்லாம வந்து ஃபுல் படமாவே ஒரு படமா 5 மணி நேரம் உட்காந்து கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. அப்படிதான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிடுது. அந்த விஷயங்கள் மிஸ் ஆனதா என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு கல்ச்சர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் நிறைய டெப்த்ல நிறைய டீட்டெயில்ல விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல. நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிற ஜனங்கள், அவங்களோட கதை, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து டாக்குமெண்டா இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டே மிஸ் ஆகிடும் இப்போ எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. அவர் அப்படி இப்படி எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோத்தையும் அப்படியே படமா போட்டு காட்டிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எப்போவாவது வரும்னு நினைக்கிறேன். அதுவும் ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு எடிட்டட் வெர்ஷன் தியேட்டர்ல விட்டா கூட எடிட் பண்ணாத வெர்ஷனை நீங்க ஒரு பெருசா ஓடிடி ரிலீஸா விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி பேராஷூட் இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்கள் தாண்டி இந்த மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வரும்போது உலகம் முழுக்க கொண்டு போய் சேரும். எல்லா மெயினா பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு வீட்லயே பார்க்கும்போது அவங்களுக்கு அது இன்னும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கான பாடம் தான் நினைக்கிறேன். பசங்களுக்கான பாடத்தை விட பசங்க வந்து பேரண்ட்ஸுக்கு கத்துக் கொடுக்குற பாடம். நம்ம வந்து அவங்க கிட்ட கத்துக்கிறது நிறைய இருக்கு. இப்பெல்லாம் நிறைய எக்ஸ்போஜர் நிறைய ஆயிடுச்சு. அது இல்லாம ரொம்ப ஓக்கலா கூட இருக்காங்க பசங்க. அவங்களுக்கு தோன்றது வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம தான் கிரெடிட் கொடுத்துக்கணும். நம்ம அவ்வளோ விட்டுருக்கோம் அந்த பசங்களை. அவங்க ஒப்பீனியனை வாய்ஸ் பண்றதுக்கான இது இருக்கும். அப்போதானே நீங்க அந்த வாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். எக்ஸ்பிரஷனுக்கு வாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். அது சமுதாயத்துல கூட வீட்டிலும் கூட. ஸோ அப்போதான் உங்களுக்கு உண்மையை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க பெட்டர் ஆக முடியும். ஒரு பெட்டர் சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு பெட்டர் ஃபேமிலியை உருவாக்க முடியும். ஸோ இப்போ பேராஷூட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல 2 குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு அப்பா போது. ஸோ do you personally connect with your children? Yeah, definitely. Everybody does. இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓவர் இன்வால்வ் பேரண்ட்ஸ் நாம எல்லாம். ஏன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் நமக்கு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம நல்ல பேரண்ட்ஸா இருக்கணும்னு ட்ரை பண்ண போய் அந்த நல்லவங்களா இருக்கிறது எப்படின்னு தெரியாம அந்த நல்ல வழியை தேடிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் தான் நம்மள இன்னும் கன்ஃபியூஸ் பேரண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு பார்க்கும் போது சரி ஆமால நம்மளும் இந்த இடத்துல ஒரு பேரண்டா தப்பு பண்ணோமே, இதை நம்ம இப்படி கரெக்ட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆன இடங்கள் இருக்கா? மேபி ஏன்னா சில படங்கள் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு அடித்தளமா இருக்கும். அதுக்காக கேட்கிறேன். இது எனக்கு நாஸ்டால்ஜிக்கா இருந்தது. எங்க அப்பா ஸோ கிட்டத்தட்ட எல்லா சுச்சுவேஷனுமே எனக்கு ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் நாம ஃபேஸ் பண்ணிக்க நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ரீலிவிங் மை ஓன் லைஃப் சொல்லலாம். எங்க அப்பா முடியும், எங்க அப்பா ரோல்ல என்ன விஷயத்துக்காக பயங்கரமா நீங்க அடி வாங்கின ஒரு விஷயம் மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும். ஏன்னா அது ஒரு விஷயத்துக்காக ஒரு அடி வாங்கிட்டோம்னா அது திரும்ப பண்ற போதெல்லாம் அது ஞாபகம் வரும்ல. அப்படி அப்போ அந்த இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு இடத்துல அந்த கோலி ஆடிட்டு இருந்தோம். அந்த மாதிரில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஷாபுதீன் இருந்தான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவன் சம்பாதிச்ச கோலி எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ ஒரு பெரிய பேக்கே வச்சிருந்தோம். அதுல வந்து அது வந்து சில கோலியெல்லாம் கிடைக்காது. ஃபுல் ஒயிட், ஃபுல் பிளாக், ஆமா சிலதெல்லாம் ரொம்பவே ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். எல்லாம் அவ்வளோ இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க அப்பா கையில மாட்டிக்கிச்சு. ஒரு நாள் கொண்டு போய் எல்லாம் கிணறுல போட்டாரு. கிணறுல போட்டது இல்லாம என்ன நல்லா அடிச்சு எங்க அம்மானோட வந்து எங்க அம்மா அடி வாங்கி அது ஒரு பெரிய இது. அப்போ அந்த பெரிய ரூலர் வச்சிருப்பாரு, இவ்வளவு பெருசா இருக்கும் உடன் ரூலர். அதுல அடிச்சா காலையை உடஞ்சிரும். அது ஃபுல்லாக ஃபோர்ஸில் வீசினார். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் சின்ன பசங்க. டக்குன்னு பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டேன். அது ஸ்லிப் ஆகிட்டு அவர் லூஸாக வச்சிருந்தார். அவர் காலையில் பட்டுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தார் அந்த வலி தாங்க முடியாம. அது என் காலில் பட்டிருந்தா என்ன இருக்குன்னு ஒரு யோசிக்கவே இல்லை. அப்போ என்னைய திட்டிக்கிட்டு என்ன ஒன்னால எனக்கு அடி வந்துட்டு திட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாரு. அது இருந்துச்சுட்டு இன்னொரு இடத்துல ராஜ்குமார் பெரிய ஸ்டாருங்கிறனால அதுல ஒரு படம் பண்ணாரு. அதுலதான் அவருக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஃபேன்ஸுக்கு பிடிக்காம போன ஒரு படம். ஏன்னா ஹீ ட்ரைட் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுல நானொப்ப கள்ளான ஒரு படம் இல்லை, அதுல இல்லை நினைக்கிறேன் ஒரு படத்துல. ஓகே, இது வேற படம், சாரி. நானொப்ப கள்ளா, நான் ஒரு திருடன் சொல்லி ஒரு படம். அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபில்ம் அது.
அந்த படத்தோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி. அவங்க எல்லாம் வந்து புக்கில் நானும் பக்கலான்னு எழுதிருந்தாங்க. நானும் என் புக்கில் வந்து எல்லா பேஜ்லையும் நானும் திருடன் எங்க அப்பா பாஸ்டார் பார்த்து அதை வந்து பார்த்து அடிக்கிறாரு. எனக்கு எதுக்கு அடிக்கிறாருன்னே தெரியல. புக்ல படத்தோட பேர் தான் எழுதிருக்கேன், ஏன்னா ஏன் அடிக்கிறாருன்னு சொல்லி எனக்கு அவ்வளவு புரியல. அவ்வளவு சின்ன வயசு, 1ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். நான் ஒரு திருடன் புக்ல எடுத்துனா என்னையே அடிக்கணும், அவருக்கு தெரியும் படம் பேர் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படி இருந்தாரு எங்கப்பா. அதுக்கப்புறம் லேட்டர் உங்களுக்கு ஒரு பீரியட் இருந்திருக்கும்ல, அந்த டைம்ல இப்படி அடிச்சதால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படி நீங்க நினைச்சீங்களா, இல்ல அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லிருக்கீங்களா இந்த விஷயத்துக்குலாம் என்ன அடிச்சியப்பா? அவ்வளோ பேசுற கம்ஃபர்ட் வரவே இல்லை நமக்கு. 2 பேர் கூட அவ்வளோ கம்ஃபர்ட் வரவே இல்லை. அப்படிதான் இருந்தாரு. கடைசியா அவருக்கு டிமென்ஷியா வேற வந்துருச்சு. டிமென்ஷியா வந்ததுக்கு அப்புறம் மறைவெல்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய மறந்துட்டாரு. ஸோ சிலது மட்டும் ஞாபகம் இருக்கும் அவருக்கு. ஸோ எங்களையே வந்து அப்பப்போதான் கண்டுபிடிப்பாரு, இல்லை கண்டுபிடிக்க மாட்டாரு. அந்த மாதிரி நிலைக்கு போயிடுச்சு. ஸோ எப்பவும் அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு நம்ம நெருங்கவே இல்லை. ரைட் 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 ஓகே. அப்படி தெரிஞ்சு இந்த படம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பயங்கர நெருக்கமான படங்கள்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே அதான் சொல்லிட்டு என்னோட கதை இல்ல நிஜமா என்னோட கதை இல்லை, ஆனா கிட்டத்தட்ட என்னோட கதை தான் இது. சரி, நீங்க எப்பாச்சும் உங்க பசங்களை தொலைச்சிட்டுன்னு இல்ல, லைக் அவங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இடம் அதெல்லாம் என்னவா இருக்கும் உங்க லைஃப்ல? இப்போ இந்த வேலை பண்ணும்போதே வந்து கண்டினியூஸா வெளியே இருப்போம்ல, வீட்டுக்கு போகவே முடியாது. அந்த மாதிரி நிலைமையில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போதான் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தேன், என் சின்ன பையன் ஒருத்தன், பெரிய பையன் சின்னவனா இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில் ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஹுலின்னு சொல்லி ஒரு படம். அதுக்காக ரொம்ப நாள் வெளியே இருக்க வேண்டியதாகிடுச்சு. நிறைய டேஸ், 30-40 டேஸ் என்னமோ இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வெளியே இருந்து அந்த டைமில் ஏதோ வெளியே போயிருந்தாங்க அவங்க பாட்டி கூட. அங்கே ஏதோ இந்த வாத்தியம்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்து டும் கல்யாணம்னு சொன்னாங்க. எங்கே வாசித்தாலும் கல்யாணம் தாங்க. அவங்க இல்லை யாரோ இறந்து போயிருக்காங்க, கல்யாணம் இல்லை அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இவன் வந்து வீட்லேயும் சும்மா உட்காந்துருந்தானா. என்ன ஏன் சும்மா உட்காந்துருக்கு, எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னா, ஐ திங்க் மை பப்பா இஸ் டெட். எதுக்குன்னா ரொம்ப நாளாக நான் வீட்டுக்கு வரல. அவங்க சாரி அந்த டும் கல்யாணத்தில் அது சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு புரியல செத்து போயிட்டாங்கன்னா என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லியிருக்காங்க போனவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து இவன் உட்காந்து யோசிச்சு, ஸோ ரொம்ப நாள் இவன் வரல அதனால செத்து போயிட்டான். எனக்கு அதை கேட்டு ஐயோ என்னடா இது, நம்ம வெளியே போனால் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களே பசங்க. ஸோ பட் சினிமாவில் வந்து யூ கான்ட் ஹெல்ப் இட். இப்போ வேற லாங்குவேஜ் பண்ணிக்கலாமா? இப்போ 17, பெரிய பையன் 18 கிட்டத்தட்ட 17 ஆயிடுச்சு அவனுக்கு, சின்னமா 15. ஓகே ரைட். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் கேள்விப்படுவோம் சொல்லு, மேபி இப்போ ஒரு பாலிவுட் எக்ஸாம்பிள்லாம் ஒரு விஷயம் கேள்விப்படுவோம், லைக் மோஸ்ட் ஆஃப் ஒரு 80% 90% பாலிவுட் பீப்புளோட பசங்க ஒரே ஸ்கூல்ல படிப்பாங்க, ஒரே காலேஜ்ல படிப்பாங்க, they live a privilege life. கரெக்டா அவங்களும் இல்லை. இப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி பார்க்கும்போது நிறைய பேர் அவரோட அந்த ஒரு அக்ரோ பத்தி கேளுங்க, அவர் எந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கு, ஏதாச்சும் டிப்ஸ் கேளுங்க முதற்கொண்டு சொல்றாரு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் நீங்க உங்க பசங்க லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க கொடுக்குற லைஃப் எப்படி இருக்கு சார்? நாங்க லீட் பண்ண லைஃப் இல்லாம வேற எந்த மாதிரி வேணாலும் வளர்ந்தா ஓகேன்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப லிமிடேஷன்ஸ்ல தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். லிமிடேஷன்னா ரொம்ப கண்ட்ரோல்ல வளர்ந்தோம். எதுவும் எக்ஸ்பிரஷனுக்கு இடமே இல்லாம, வாய்ஸ் நம்ம ஒப்பீனியனை வாய்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் தானே வளர்ந்தோம். ஸ்கூல்லலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே ஒரு வேலை, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே ஒரு கரெக்டான வழின்னு தானே அவங்க யோசிச்சாங்க. அது இல்லாமல் வளர்க்கணும்னு தான் ஆசை இருந்தது. ஸோ பசங்களை வந்து அதனால தான் அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஸ்கூலில் வேலி ஸ்கூல்னு இருக்குங்க, இங்கே தி ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே வேலி ஸ்கூலில் இருக்குது. ஸோ வேர் தெர் இஸ் அ வெரி லைக் நிறைய இருக்குது, நிறைய ஃப்ரீடம் இருக்குது, எக்ஸ்பிரஷனுக்கான ஃப்ரீடம். ஸோ எக்ஸாம்ஸ் இல்லை, எக்ஸாம்ஸ் இல்லாமல் படிக்கிறது வந்து அதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஃபிலாசபி, பேசிக் ஃபிலாசபி பிஹைண்ட் தோஸ் ஸ்கூல்ஸ் என்னன்னா, நீங்கள் எதுவும் ரிவார்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் உண்மையாக பண்ணிட்டுருப்பீங்க. இப்போது நான் இங்கே வந்து படத்தில் நடிக்கிறேன்னா, படத்தில் காசும் கொடுக்கல, எனக்கு பேரும் தரல, இப்போ போஸ்டர்லையும் என்ன போடலைன்னா நான் எதுக்கு நடிப்பேன்? படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனாலும் நான் நடிச்சேன்னா நிஜமாக அதை நேசிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி. ஸோ வித்தவுட் எனி ரிவார்ட்ஸ், ரேங்க்ஸ் இல்லை, எக்ஸாம்ஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லையும் ப்ரைஸஸ் கிடையாது. ப்ரைஸஸ்னா பிளேசஸ் கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, ரேங்கிங் கிடையாது. ஸோ எதுவுமே எல்லாமே வளர்ப்பாங்க. ஸோ பசங்க கற்றுக்கிறதும் வந்து உங்களுக்கு எக்ஸாமே இல்லைன்னா எதுக்காக படிப்பீங்க நீங்கள்? ஸோ நிஜமாக கற்றுக்கிறதுக்காக தானே நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வளர்ந்தாங்க பசங்க. பெரிய பையனை பார்த்தா கரெக்டான வழி தான் போயிருக்கோன்னு தோன்றது இப்போதைக்கு. ஸோ இட்ஸ் குட் as long as it's good. ஓகே ஓகே.
சரி, இப்போ நாங்க முதல் முறையா உங்களை பொல்லாதவன்ல பார்க்கும்போது மேபி நாங்க அந்த ஒரு கெட்டப்புக்காக எப்படி ரெட் படத்துக்காக ஒரு 0 கட் அஜித் சார் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி கிஷோர் சாருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு இருந்துச்சு. உங்களுக்கு எப்பாச்சும் ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருந்திருக்கா மேபி ஹேர் பத்தி? இருந்திருக்கு. இருந்தா நல்லா இருக்கும், நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தானே விக் வந்துச்சு. விக் இருந்தா நல்லா தானே இருக்கு, நிறைய படத்தில் ட்ரை பண்ணுவேன். அந்த ஏன்னா ஒரு அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஆடா இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த ஏஜ், என்னோட ஏஜ் பிளே பண்ணும்போது ஓகே, எப்படி பால்ட் ஹெட்டா இருந்தா ஓகே. பட் யங்கர் ரோல்ஸ் பண்ணும்போது அக்செப்டன்ஸ் இருக்கணுமே. ஸோ அது இல்லாமல் வந்து அக்செப்டன்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபில்ம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. ஸோ வாட் இஃப் ஏதோ ஒரு படத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விக் எடுத்து வந்து காட்டுறாங்க, சார் இதுதான் சார் இந்த படத்துக்கு நீங்க போடணும், வாட் வுட் யூ ப்ளே? ஐ ட்ரை டு சே இது வேணாம், நல்லா இல்லை சொல்லிருக்கீங்க நிறைய இடத்துல. பட் இப்படிதான் வேணும்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உங்க தலை எடுத்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விட்டுருக்கேன். உங்களுடைய படங்கள் பத்தி பார்க்கும்போது லாஸ்டா பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கிஷோர் சார் இஸ் வெரி பிக்கி, ரொம்ப சூஸியா தான் ஒரு படங்கள் பண்ணுவாங்க. இப்ப கரண்ட்ல இருக்க சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா, இவன் டெலிகணேஷ் சார் அவரோட மரணத்துக்கு முன்னாடி கடைசி ஸ்டேஜ்ல பேசுனது கூட, இங்க எவன் கரெக்டா கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான ஒரு கேரக்டர் எழுதுறான், நீங்க சும்மா வராங்க எழுதுறாங்க, அதுவா சில படங்களை நல்லா அமைஞ்சிருது எங்களை எப்படி பேசுறாங்க. Do you ever feel that, sir? அது அப்பப்போ ஆயிட்டு இருக்கும். ஆனா நான் வந்து லக்கின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நான் இங்க இருக்கேன்ல. ஸோ இப்போ நிறைய டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படி எழுதுறாங்க, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றிமாறன் நினைக்கிறேன். ஸோ அவரோட எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருக்கும்போது எங்கேயோ ஒரு ஹோப் இருக்கும். சார் நீங்க 2007 அறிமுகமாகறீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. 2010 பொங்கல் அப்போ ஒரு பக்கம் 1001 போஸ்டர், ஒரு பக்கம் குட்டி போஸ்டர், அதை விட பயங்கரப்பா என்னடா இப்படி ஒரு போஸ்டர்னு நாங்க பார்த்தது போர்க்களம் படத்தோட போஸ்டர். தட் வாஸ் வெரி அன்யூஷுவல் பீக். ஈவன் அந்த படம் தமிழ் சினிமா கொண்டாட தவறிய படங்கள்ல ஒரு படம்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்பவுமே நீங்க அந்த ஒரு மைண்ட் செட் வச்சதே இல்லையா, நான் ஒரு ஹீரோவா பண்ணணும்? நிறைய பேர் இது பண்ணுவாங்க, மேபி ஒரு காமெடியா இருந்தவோ வேற கேரக்டர் இருந்த ஹீரோ வந்துட்டா திரும்ப ஸ்டெப் டவுன் ஆக மாட்டாங்க, நான் ஹீரோவை பண்ணிட்டேன், ஹீரோவை மட்டும் தான் பண்ணணும்னு. பட் நீங்க நினைச்சதே இல்லையா சார்? நினைச்சது இல்லைன்னு இல்லை, பட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஹீரோன்னு இல்லை, பட் வந்து லீட் ரோல்ஸ் பண்றது வந்து பிகாஸ் ஆல்சோ சினிமா வந்து ஒன்று இட்ஸ் டைரக்டர்ஸ் மீடியம், இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் மீடியம், இல்லைன்னா ஒரு ஹீரோ ஓவர் பிளேஸ் லீட் கேரக்டர். ஸோ அந்த கதாநாயகனோட மீடியம். அவங்க சொல்ற கதையை, அவங்க வேணுங்கிற கதையை அவங்க சொல்லலாம்ல. அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அந்த நம்ம சொல்ற கதையை ஒன்று சொல்ற ஒரு லக்ஸுரிக்காக, சொல்ல முடிகிற ஒரு லக்ஸுரிக்காக நம்ம நான் வந்து லீட் ரோல் பண்ணணும்னு ஐ வுட் ஹவ் தாட். பட் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் வரல. அந்த படமும் அவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியல அவங்களால. என்னென்னவோ பிரச்சனை போச்சு, டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு நிறைய பிரச்சனை வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தா எல்லாருக்குமே ஒரு இன்னொரு ஓப்பனிங்காக இருக்கும். வேற மாதிரி ஆடியன்ஸ் வந்திருக்கும், சினிமாவுக்கு ஒரு வேற மாதிரி ஆடியன்ஸ் வந்திருக்கும், அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஹரிதாஸ் போன்ற படங்களும் படமா பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப செமையான ஒரு படம். அந்த படம் கமர்ஷியலாவும் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன், டீசெண்டா போச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் சார், ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் படத்தை நடிக்கிறோம்னா மேபி அது ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அது வெளியில முகம் தெரியறதுக்காக சில பேர்லாம் சொல்லுவாங்க. நாங்க கேட்போம், சார் நீங்க இவ்வளவு சூப்பரான ஆக்டர், இந்த படத்துல ஏன் சார் நினைச்சீங்க சின்ன கேரக்டர், வேற என்ன பண்றது, வேறுன்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா. நீங்க எப்ப அந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கேன், கண்டிப்பா. அது பண்ணிதான் ஆகணும்ல, வேற வழி இல்லை. யூ ஹேவ் டு பி இன் தி பிசினஸ் ஆல்சோ, பிசினஸ்லயும் இருக்கணும். அது இல்லாம சில இடத்துல ஏன்னா நீங்க நம்பி இருக்கிற படங்கள் ரொம்ப ஆனஸ்டான ஃபிலிம்ஸ், ஸோ நேர்மையாக சொல்லியிருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்குமோ இல்லையோ கண்டுக்காம நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக நேர்மையாக சொல்கிற படங்கள்ல எல்லா இடத்துலையும் பணம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக ஜனங்களுக்கு பிடிக்கிற படங்களும் ரெகுலரான ஜனங்களுக்கு அந்த ப்ரூவன் ஃபார்முலா இருக்குமே, ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஃபார்முலா இருக்கிற படங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டி வரும். அதுவும் பண்ணியிருக்கேன். ரைட், ஆல் ரைட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பேராஷூட் ட்ரெய்லர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே போல் படமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறோம். அண்ட் பேராஷூட்டை தொடர்ந்து விடுதலைக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.